தம்பிங்களா இங்கிட்டு வாங்க 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 வாங்க. என்னண்ணா? ஏலே எம்பிட்டு நாள் தான் நீங்களும் அந்த செதுக்கின மாட்டையிலே விளையாடுவீங்க. உங்க எல்லாருக்க புது பேட்டு பால்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல. அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு தெம்பு ஊட்டி விளையாடுங்க. நம்மளா எப்ப போய் வேர்ல்டு கப்ல போய் விளையாடுறது? என்ன நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? வாங்க வாங்க வாங்க. செத்தல நீ பாத்துனே பாத்து போடுனே படாத இடத்துல பற்ற போது. எல்லாருக்கும் குடுல குடுத்துட்டேனே நல்லா ஊத்தி குடுல. இல்ல குடிச்சிட்டீங்க கேளுங்க. ஆகமா இருக்கும்ல. என்ன விளையாட்டு விளையாடுதானுவ? இல்லே நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த உதவினாலும் அண்ணன் கிட்ட கேளுங்க, அண்ணன் ஜெயின் தரேன். பேட் வேணுமா இல்ல பால் வேணுமா இல்ல ஸ்டம்ப் வேணுமா இல்ல கைவரம் வேணுமா எது வேணாலும் அண்ணனை கேளுங்க, நான் செய்தேன். புரியுதா? நான் போட போற முதல் ஓட்டே உங்களுக்கு தானே. இல்ல அதுக்கு இன்னும் 6 வருஷம் காத்திருக்கும்ல. இல்லே இப்ப தேவையானது வேறல. பாரு நீ என்ன பண்ணு, உன் அப்பா கிட்ட போய் இப்ப நடக்க போற தர்மகர்த்தா எலெக்ஷன்ல ஏன் சம்சாரம் இருக்கலாம் டாக்டர் பரணி, அதுக்கு ஓட்டு போட சொல்லு. அது போதும். மாத்தி ஓட்டு போட்டா எங்க அப்பாவை நானே அடிப்பேனே. அது சோறு தின்ன வரலையால? பா சண்முக அண்ணன் பேசிட்டு இருக்கேன்பா. என்ன சண்முகம் இவனோட சேர்ந்துட்டியா? அப்பா சண்முக அண்ணன் எங்களுக்கு விளையாட பேட்டு ஸ்டெம்பு பாலு கிளவுஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பா ஓட்டு பரணியக்காக்கு தான் போடணும், சரியா? ஓட்டு போட்டுருமுடா, முதல்ல சாப்பிடவா. இந்தாருப்பா, நீ மட்டும் பரணியக்காக்கு ஓட்டு போடல பேட்டாலே மண்டையில அடிச்சிருவேன். பாத்தியா சம்மு எப்படி பேசுறான் இவன்? இல்லே பெத்தவங்க கிட்ட பேசுற பேச்சாது போல. போய் அம்மா கூப்பிடுதுல போய் சாப்பிட்டு போ. என்ன நடந்தாலும் டாக்டர் பரணி அம்மாவுக்கு தான் என் ஓட்டு. போல நீ வாழ. இல்லே நீங்களும் நல்லா கேட்டுக்கிடுங்க, பெத்தவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. பெத்தவங்க கடவுளுக்கு சமம் சொல்லுவாங்களா, எல்லாம் மரியாதையா பேசுன, சரியா? அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், புரியுதா? நாளைல இருந்து வந்து விளையாடுங்க. இப்ப கிளம்புங்க, எல்லாம் போங்க போங்க. மறக்காம உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. இந்தாங்கண்ணே. சரிம்மா, நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் இதுலயே வீட்டுக்கு போயிடுறேன். ஏட்டி என்னடி இது? இம்புட்டு தூரம் வந்துட்டு தண்ணி குடிக்காம போவியா? உள்ள வா, ஒரு காபி தண்ணியாவது குடிச்சிட்டு போ. மா, உள்ள உன் புருஷன் இருப்பாரு. அவரு ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேச வாக்குவாதம் தான் நடக்கும். ஐயா இல்லனா மட்டும் நீ அவரை சமாளிக்கவே மாட்ட. பேசாம வாட்டினா. அண்ணே சொல்லுங்கம்மா. நீங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவ வந்துருவா. சரிங்கம்மா. வீட்ல ஆக்கி போட்டது பத்தாதுன்னு வீடு வீடா ஆக்கி போட்டிருக்கோம். நிச்சயம் ஓட்டு போட்டுருவாங்க டி. பொறவு விட்டிருந்தா தலையில அடிச்சுதான் சத்தியம் பண்ணிருப்பாவ. என் மவளுக்கு இல்லாம வேற யாருக்கு ஓட்டு போட போகுது அவ? கேட்டி நீ வாட்டி உள்ள வா வா, சொல்லுதல்ல வாட்டி போலாம்.
நான் போயிடுறேம்மா. ஏடி வேணாம்மா. சொல்லுதல்ல உள்ள வா. அவர் அங்க இருந்தா உனக்கு என்ன? வா. ஏய் நில்லுங்கடி, வாங்கடிங்க. என்னவா? ஏண்டி இவளே என் தம்பியை எதிர்த்து போட்டி போடுதவ, ஆ? அவளை எதுக்குடி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திய? என்ன எல்லாம் மறந்து போச்சா? இது ஏன் வீடு. வாடகை வாங்காம உங்க அத்தனை பேரையும் ஓசில உட்கார வச்சிருக்கேன். என்னையே எதுக்கு வரேன்னு கேப்பியா? ஏய், இது குடும்பம், ஊர் பஞ்சாயத்து கிடையாது. இத பாரு, இவளுக எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும். ஏய் பாக்கியம், இப்ப எங்க போய் 2 பேரும் ஊர் சுத்திட்டு வாரிய? உச்சி வெயில்ல ஒலாத்தலா போய் சந்தைய பாத்துட்டு வரோம். சந்தைக்கு எங்க கையில பொருளைய காணோம். பை எடுத்துட்டு போக மறந்துட்டோம். சரி அடுத்த வாரம் போலான்னு வந்துட்டோம். ஓ, நக்கலா பாத்தியா அவளுக்கு? ஆமால, நக்கல் தான். நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? என்னமோ கோர்ட்ல நிக்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி ஆளாளுக்கு கேள்வி கேக்குதிய. மடக்கி மடக்கி கேள்வி கேட்டா இப்படி எடக்கு மடக்காதான் பதில் வரும். அடியே, எல்லா தகவலும் எங்களுக்கு வந்தாச்சு. வீடு வீடா போய் பொங்கி போட்டு ஓட்டு கேக்குறீங்களா? ஏன் நான் மட்டுமா கேட்டேன்? உங்க தம்பி கூட தான் கேட்டாப்ல. யாருக்கு? அவர் பெத்த மவளுக்காக அவரே ஓட்டு கேட்டாரு. அதுக்கு என்ன இப்போ? என்னது? போன போட்டு ஓட்டு கேளுங்கன்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு கேட்காம தயவு செய்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. பரணிக்கு தான் ஓட்டு கேக்குதோன்னு அவருக்கே தெரியல. தலையெழுத்து தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாப்பா, எனக்காக ஓட்டு கேட்கறதோட நிக்கல, தோத்தும் போக போறீங்க. சரி விடுங்க, பெத்த பொண்ணு கிட்ட தோத்து போறதுல என்ன அசிங்கம் இருக்கு? நீ கனவு கண்டுகிட்டே இரு. நான் 1000 சித்து விளையாட்டு விளையாடுவேன். அதுல 5 கூட வெறும்பயலால சாதிக்க முடியாது. ஏன்னா நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு கூட விழாது கொண்டு. அதெல்லாம் தெரியாமையா எதிர்த்து நிக்கிறோம்? நீங்க சித்து விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தெரியுது. பா, நீங்க என்னதான் டிசைனா விளையாடினாலும் உங்க மண்டைக்கு பின்னால இருக்கே அந்த குழி உங்களை காட்டி கொடுத்துரும். ஏழா நீங்க கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் எதிர்த்து ஜெயிச்சிருவோம். ஏய், நீ நினைச்சுக்கிட்டே இரு. எப்பவுமே நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். மா, சொன்னல இங்க வந்தாலே பேச்சு வாக்குவாதம் தான் நடக்கும்னு. என்னோட நேரம் தான் வேஸ்ட். இந்த நேரத்துல நான் போய் 4 பேரை பார்த்து ஓட்டு கேட்டிருக்கலாம். ஐயோ, நீ போய் உன் வேலையை பாருமா, நான் வரேன். கேட்டி, பரணி, நில்லுடி. ஏய், ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போக வந்த புள்ளைய விரட்டி விட்டுட்டியல, இருக்கு உங்களுக்கு. கேட்டி எசக்கி, நீ வாட்டி. சாயங்காலம் வந்துடுறேன், பாய். இல்லே, நீ எங்களே போயிட்டு வர? உன் அக்கா தான் வீடு வீடா போய் பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன கூடவே போய் காய்கறி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கியா? அதை விட முக்கியமான வேலையா போயிட்டு வரேன். அது என்னடா முக்கியமான வேலை? நெய்க்கார தெரு பாய்ஸுக்கும் நெல்லுக்குதி புளிய மர பாய்ஸுக்கும் 5 ஓவர் மேட்ச். நான் தானே அம்பையரு. நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு வர வேணாமா?
பாத்தியா எப்படி ஒரு பிக்காளித்தனத்தை பண்ணியிருக்கான் பாரு. சின்ன பயலுகளுக்கு 10 ரூபா பேட்டை வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கேன். அடடடடா, இப்போதானே நீ போலீஸ் வேலையை உருப்படியா பாக்குற. நாங்க பேட் வாங்கி ஓட்டு கேட்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. ஆனா என்ன பிரயோஜனம்? முதல்ல நீ போலீஸே இல்லையே. அம்புட்டு வேஸ்ட். சாவடிச்சிருவேன். அண்ணே பயந்துட்டு பயமா இருக்குண்ணே. உங்க அப்பா கிட்ட சொல்லி வை, பேஸ் ஒர்க்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் அக்கா பின்னாடி வர்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, இப்பவே வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அசிங்கப்படுறது மிச்சம். இங்க பாரு, இன்னும் பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு வச்சுக்கோயேன். ஏற்கனவே நடிச்சாரு பைத்தியம் மாதிரி. அப்புறம் அந்த பைத்தியம் நிஜமாவே பிடிச்சுக்கோ, பாத்துக்க. எப்போ எக்ஸ் பிரசிடென்ட் இன்னும் 2 நாள்ல எக்ஸ் தர்மகர்த்தா ஆயிடுவீங்க. அந்த பதவிக்கு பழகிக்கோங்க. போட்டு சாவடில அவன. இல்ல சௌந்தரம், மொத்த குடும்பமும் உனக்கு எதிரா நிக்குதுல. இத பாரு, எப்படியாவது நீ ஜெயிச்சே ஆகணும். இல்ல வீட்டுக்குள்ளேயே அசிங்கப்பட்டுட்டு நிப்பல. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தான்க்கா ஜெயிப்பேன். ஜெயிச்சே தீருவேன் பாரு. மாமா, சூப்பரா வேலை பார்த்து முடிச்சிருக்கோம். மொத்தம் 23 கமிட்டி மெம்பர்ஸ். அதுல 21 பேர்கிட்ட பேசி நாம கேன்வாஸும் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஓட்டும் நமக்கு தான். இன்னும் பாக்கி இருக்கிறது 2 பேர் தான். அந்த 2 பேர்த்தையும் எதுக்கு விட்டு வச்சிட்டு இருக்க? போய் அவங்க கிட்ட கேட்ட வேண்டியதானே. அப்பா, அந்த 2 பேர் யாருன்னு உனக்கு தெரியலையா? 2 பேர்ல ஒருத்தர் உங்க மச்சான் சௌந்தர பாண்டி. அதான் உங்க தங்கச்சி புருஷன். விளங்காதவன். ஹே பரணி, பாவம் டி அவரு. அவரோட ஒரு ஓட்டாவது அவருக்கே விழட்டுமே. அப்படி மட்டும் விழுந்துச்சுன்னு வைங்க, சிவபாலன் மாமாவை பெரிய மாமா ஒத்த ஓட்டுன்னு கூப்பிடுறாங்கல்ல. இப்ப சிவபாலன் மாமா பெரிய மாமாவை ஒத்த ஓட்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அவன் ஓட்ட அவனே வச்சுக்கிட்டான். அவன் அப்படி ஓட்டு போட்டான்னு வையே, அவன் பாவம்லாம் நம்மள தோத்திக்கிடும். எப்போ அந்த இன்னொரு ஓட்டு நீ யாருன்னு கேட்கவே இல்லையே. அது யாரு? எப்பா, அண்ணன் தான்ப்பா அந்த 2வது ஓட்டு. அண்ணனா? எப்போ நானும் கமிட்டில ஒரு மெம்பர்லா. இன்னும் மறந்துட்டீரா? ஒன்னு தெரிஞ்சுக்க, என்கிட்ட வந்து இன்னும் 6 ஓட்டு கேட்கல. நான் ஓட்டு கேட்காமல போட மாட்டோமா? பாத்தியா கொழுப்ப? நான் என்ன மதிக்காத 6க்கும் ஓட்டு போடுறதாவும் இல்ல. அப்போ உன்னோட ஓட்ட உன் மாமனாருக்கே போட்டுக்கோ. யாரு வேணான்னு சொன்னா? அவருக்கெல்லாம் நான் போட மாட்டேன். வேணா என் ஓட்ட செல்லா ஓட்டா போட்டு போடு. எனக்கு இருக்கு பையில. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? இருக்கிறதே 23 ஓட்டு, அதுல ஒண்ணு செல்லாத ஓட்டா உன் புத்தியில தீய வைக்க. எப்போ நான் ஆறு இந்த ஊர் பிரசிடென்ட். 10வதுக்கு கமிட்டில ஒரு முக்கியமான மெம்பர். என்கிட்ட வந்து கேட்டா தானே நான் ஓட்டு போடுவேன். கேட்கலண்டா என்ன அர்த்தம்? அது சரி. ஓ, உன்கிட்ட வந்து கேட்டாதான் ஓட்டு போடுவீங்க. அதுவும் கெஞ்சி கேட்கணும். பரணி, ஓட்டு வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட பணிவா கேளுட்டி. அண்ணே விட்டுறாதண்ணே, மைனி உன்கிட்ட ஓட்டு கேட்டே ஆகணும். கேட்டாதான் ஓட்டு போடணும். ஆமால, என்கிட்ட கேட்டாதான் அந்த ஒரு ஓட்டு. பிரசிடென்ட் ஓட்டு, முக்கியமான மெம்பர் ஓட்டு இல்லன்னு வச்சுக்க அரோகராதே. யாரு? இவன் கிட்ட நானு ஓட்டு போடுன்னு கெஞ்சணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்ல. அவனுக்கு எங்க இஷ்டமோ அங்க ஓட்டு போட்டுக்கிட்டோம். சரி விடு, அப்ப நான் அதை உங்க அப்பனுக்கே போட்டுக்கிட்டேன். ஹலோ மிஸ்டர் பிரசிடென்ட், 2 ஓட்டு விழலனா
நான் ஒண்ணு தோத்து போயிட மாட்டேன். அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையே இல்லை. ஏலே நீயே கேட்காம நான் ஓட்டு போட மாட்டேன் பாத்துக்க. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். பாத்தியாப்பா? அண்ணன் இதுல என்னென்ன பெருமை? சிரிப்பா சிரிக்கிற? ஓ கோபமா இருக்கணுமா? இப்ப பார். எப்போ ஹார் பாவல இது ஓகேவா? அண்ணே உன்கிட்ட கோபம் பத்தலண்ணே, உன்கிட்ட இன்னும் அதிகமா எதிர்பார்க்குதேன். பத்தலையா? இப்ப பாருல. இல்ல பத்தல, இன்னும் அதிகமா. இன்னும் அதிகமா. இல்ல போல இதுக்கு மேல கண்ணு முடி பிதிக்கிட்டு தான் வரும் வெளியில. வர கோத்துக்கு நான் என்ன நானே போய் கேட்டு வா. நடுச்சாமமாச்சு வீட்டுக்கு விடாம நிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ரூபா சோறு கூட தராம சாவடிக்கிறாரு. சவுந்தரம், ஏலே சவுந்தரம், இந்தாலே காப்பி இந்தா. ஊருக்கெல்லாம் ஆக்கி போடுதா உன் வீட்டு மகாராணி. ஆனா உனக்கு காப்பி தண்ணி கேட்டா நல்லா இழுத்து போட்டுக்கிட்டு உறங்குதான். ச்சே, வீடா இது. இந்தா நீ காப்பிய குடி. சுடுது பாத்து பாத்து. இந்தா. அப்பா அப்பா, என்ன இது? வந்து எழுப்ப கூட மாட்டியா? வீட்டுக்குள்ளேயே அதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு கிடக்க. அதென்னடா மெசேஜ்? மிக மிக அவசரம், உடனே ஆளுக்கு வரவும்னு இங்க இருந்து ரூமுக்கு மெசேஜ் பண்றாரு. எப்பா என்ன அதெல்லாம்? இல்லை கதவு தட்டாக்கா உன் பொண்டாட்டி இருக்காள் இந்த வெறும்ப தங்கச்சி. அவ எந்திரிச்சு ஒளிஞ்சு இருந்து நாம பேசுறத ஒட்டு கேட்க மாட்டாளா? அதனாலதே மெசேஜ். என்ன கசாயம் இது அக்கா? இது என்னக்கா இது? சில காப்பில நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த காப்பியதான் கொண்டா கொண்டா கொண்டான்னு வாங்கி குடிப்பல, அதே காப்பி தான் இது. சின்ன பிள்ளையில போட்ட காப்பியா அப்படியே வச்சிருந்து குடிக்கியா நீயே? என் கதை வட்டி கட்ட கூட இல்லையா? நீ மேல அப்பல குடில, காப்பி தூள் எல்லாம் அடியில தங்கிரும்ல. சொல்லுங்கய்யா. நீ இந்த காப்பி சாப்பிடாம தப்பிச்சிட்டியா நீயே? எப்பா இப்ப எதுக்கு நீ என்னைய வர சொன்ன? இல்லே ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லே. கிட்ட வா. இலே நீ இனிமே ஸ்டேஷனுக்கு போக முடியுமா முடியாதா? ஏம்பா இந்த கேள்வி கேட்க தான் என்ன எழுப்புனியா? இல்லே நம்மளோட வாழ்க்கையே அங்க ஸ்டேஷன்ல தான்லே இருக்கு, மறந்துட்டியா? சில சவுந்தரம் என்னல சொல்லுத? அக்கா என்ன உனக்குமா மறந்து போயிடுச்சு? அக்கா மொத்த ஐஸ்வர்யமும் அங்க ஸ்டேஷன்ல அனாமத்தா கிடக்கு. சிறுக சிறுக சேர்த்து வச்ச எல்லா நகையும் அங்க ஸ்டேஷன்ல அனாதையா கிடக்கு. எந்த களவணி பையாவது அதை அள்ளிட்டு போயிட்டா நம்ம பட்ட பாடலாம் என்ன ஆவறது? அடாமல்ல, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. ஐயோ, இப்போ புது இன்ஸ்பெக்டர் வேற வந்திருக்காரு. அவரு திறந்து பார்த்தா என்ன வருது? போச்சா, எல்லாம் போச்சா? யோ பாய முடியா? அதுக்கெல்லாம் ஐடியா இல்லாமல இருப்போம். என்ன ஐடியா? எப்படிலே அது எப்படி வெளியில கொண்டு வருது? அப்பா அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. ஆனா நகை அங்க பாதுகாப்பா தான் இருக்கு. எப்படிலே சொல்லுதே? இங்க பாரு,
இந்த லிங்க் இருக்குல்ல, இதுக்கு பேர் யூஆர்எல். நம்ம ஸ்டேஷனில் இப்போ தான் சிசிடிவி கேமராவே வச்சுருக்காங்க. அதோட யூஆர்எல் கோடு இதுதான். ஒரு இன்ஸ்பெக்டராக எனக்கும் இந்த கோடை அனுப்பி வச்சாங்க. ஏல இந்த லிங்க் புங்க்லாம் நமக்கு எதுக்குல? அத்தை, இந்த லிங்கை கிளிக் பண்ணா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஸ்டேஷன் சிசிடிவி லிங்க் எனக்கு கிடைச்சிரும். நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ மிஸ்டர், நான் தான். தெரியலையா? தெரியலையே ராசாத்தி. உன் குரலை கேட்ட மாதிரியும் இல்ல. ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. அப்ப என்ன மாமா நீங்க பேச்சுதானா? நேர்ல நம்ம பார்க்கவே முடியாதா? கோவப்பட்டு அப்படிலாம் முடிவெடுத்துறாத.